வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் விசாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா விசாலுக்கு பயம் வந்துடுச்சு போல் இருக்குது. ஸோ நம்ம வெளியே போயிடுவோமா அப்படின்னு. ஸோ அன்ஷிதாவை கூப்பிட்டு நான் ஒன்று சொல்லணும், வந்துட்ட சீரியஸாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னென்னா நாளைக்கு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா என்னை மறந்துடாத. ஸோ நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு அன்ஷிதாட்ட விசால் சொல்கிறாரு. ஸோ என்னென்னா இந்த வீட்டில் எனக்கு ஒரு பாண்டிங் உருவாச்சு, ஒருத்தவங்க மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா அது நீனும் ஒரு ஆள். ஸோ பிபிக்கு அடுத்து உன் மேலே தான் எனக்கு அந்தளவுக்கு ஒரு அன்பு இருக்குது. ஸோ நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி வெளியே போயிட்டேன்னா வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு யார்ட்டையும் சொன்னதில்லை. தர்ஷிகாட்ட கூட நான் சொன்னதில்லை. தர்ஷிகாட்ட நான் சொல்லியிருக்கேன், நல்லா விளையாடு, போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அப்ரிஷியேட் என்கரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியே போயிட்டேன்னா நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதே இல்லை அப்படின்னு ஆனால் ஓன்ட்டையும் பிபிடையும் மட்டும்தான் சொல்கிறேன். அந்தளவுக்கும் நம்ம 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்குப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் தர்ஷிகாட்ட சொல்லியிருக்காரு நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இப்போ இல்லைன்னு சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ உன் லைஃப்பில் எந்த விதமான கஷ்டமும் பட்டேன்னா அந்த இடத்துல நான் நிற்பேன். ஒரு வேளை உனக்காக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நான் அந்த இடத்துல இருப்பேன். நீ என்னை எப்போவுமே அப்ரோச் பண்ணலாம். அந்தளவுக்கு நான் உன் மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு விசால் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஷிதா சொல்கிறாங்க, ஒருவேளை நான் வெளியே போயிட்டேன்னா என்ன பண்ண அப்படின்னு அன்ஷிதா கேட்குறாங்க. அதுக்கு விசால் க்யூட்டாக சொல்கிறாரு, நீ வெளியே போயிட்டேன்னா நீ வெளியே போய் வெயிட் பண்ணு, நான் வரேன். நான் சாச்சனாட்ட கூட சொல்லியிருக்கேன், சாச்சனா நான் வெளியே வரும்போது நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும். ஸோ நீ தான் இங்கே வரணும் அப்படின்னு நான் சாச்சனாட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு விசால் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வெளியே போய் ஒரு 3 விஷயத்தை கிளியர் பண்ணணும். அந்த பழைய விஷயங்கள் 3 விஷயத்தை கிளியர் பண்ணணும். அந்த ஹார்லி குயின் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் எந்தளவுக்கு ஏமாந்துருக்கேன் அப்படின்னு. ஸோ வெளியே நான் அவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், ஆனால் என்னை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கேன், இந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும், சொல்லிவிட்டு ஒரு குட் பை சொல்லணும் அப்படின்னு அன்ஷிதா சொல்கிறாங்க. ஒருவேளை அர்ணவ் மேட்டராக தான் இருக்குமோ என்னன்னு தெரியல. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னை அந்தளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அன்ஷிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விசால் ஒரு க்யூட்டான அட்வைஸ் சொல்கிறாரு, பழசையெல்லாம் விட்டு உனக்குன்னு ஒரு நியூ பர்சன் வில் பி டிசர்வ்டுன்னு, ஒரு புது மனிதன் உனக்காக டிசர்வ்டு. ஸோ பழசையெல்லாம் விட்டுரு, அதை போய் நீ கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. ஆனால் திருப்பி போய் அந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டணும்னு நினச்சிடாத, அப்புறம் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். தயவுசெய்து அவன் லைஃப்பை மேலே போகணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விசால் சொல்லும்போது செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ அன்ஷிதா போவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் உள்ளவங்க விசாலுக்கு தெரியல போல். அவர் நான் போயிடுவானோ இல்லை அவங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசிங் இருக்குன்னு அவருக்கு. ஸோ பார்க்கலாம், அன்ஷிதா அன்றைக்கி வெளியே போயிடுவாங்க, ஜெஃப்ரி வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வர வீக்ஸில் எப்படி விசாலோட கேம் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.